கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், இயேசப்பா பெரியவர். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் நற்செய்தியை கேள்விப்படுவீர்கள். நல்ல செய்திகள் உங்களுக்கு காதுகள் கேட்கத்தக்கதாய் கடந்து வரும். அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவருக்கு சாட்சி எழும்ப போகிறீங்க. இந்த நாள் ஒரு குதூகலத்தின் நாள், ஒரு கொண்டாட்டத்தின் நாள். ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார் என்று நீங்கள் சொல்லுகிற நாள். பயப்படாதீங்க, அப்படியே நடக்கும். கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 29:23. மலைக்கு காத்திருக்கிறதை போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். யோபு சொல்லாரு, மலைக்கு காத்திருக்கிறதை போல் எனக்கு காத்திருந்தார்கள். மலைக்கு ஜனங்கள் காத்திருந்ததை போல காத்திருந்தார்கள். அப்படின்னா நாம் பேசுவதை கேட்கறதுக்கு ஜனங்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். விவசாயம் பண்ணுறவங்க மழைக்கு காத்திருப்பாங்க. வெயில் காலத்தில், கோடை காலத்தில் எப்போ மழை பெய்யணும் ஜனங்கள் காத்திருப்பாங்க. அதே போல் யோபுடைய வாழ்க்கையில் யோபுக்கு ஜனங்கள் காத்திருந்தாங்களாம். பாருங்கள், யோபுக்கு ஜனங்கள் காத்திருந்தாங்களாம். யோபுக்கு ஜனங்கள் காத்திருந்தாங்கன்னா சாதாரண காரியமாக? எல்லாருக்கும் காத்திருப்பாங்களா? காத்திருக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இனி ஒருவர் காத்திருக்கணுன்னா அவங்க நிச்சயமாக ஒரு பெரிய மனிதராக இருந்தால் தான் காத்திருப்பாங்க. நீங்களும் நானும் சில இடங்களில் போய் காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். சில வேளையில் நம்ம மருத்துவமனையில் போய் மருத்துவர்களுக்காக காத்திருப்போம். இன்னும் சில அரசு அலுவலகங்களில் சில அதிகாரிகளுக்காக நம்ம காத்திருப்போம். அப்படித்தானே? அதே போல தான் ஆண்டவர் யோபுவை இந்த பூமியில் மற்றவங்க யோபிடத்திலிருந்து காத்திருந்து நன்மை பெற வைத்திருந்தாராம். யோபு மட்டும்தான் அப்படி வைப்பாரா? உங்களை வைக்க மாட்டாரா? இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறாரு. யோபுவை போல் உங்களை வைக்க போகிறாரு. உங்களுக்கு ஜனங்கள் காத்திருக்கத்தக்கதாக, உங்களிடத்திலிருந்து காத்திருந்து நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை ஆண்டவர் வைக்க போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க போகிறார். அநேகர் உங்களுக்கு காத்திருப்பாங்க. உங்கள் வாய்ந்து பேசுகிற வார்த்தைகளை கேட்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள அநேகர் காத்திருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஏசப்பா அதை செய்ய போகிறார். நம்புறீங்களா? கண்டிப்பாக செய்வார். அது நடக்கும்படியாக இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. யோபுடைய வாழ்க்கையில் ஜனங்கள் யோபுக்கு காத்திருந்தாங்கன்னா அதே காரியத்தை இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய முடியும். இந்த நாள் வரையிலும் இவர்கள் மற்றொரிடத்தில் போய் காத்திருக்கிற அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைகளை ஏசப்பா நீங்கள் மாற்றுங்க. இவங்களை பெரிய ஜாதியாக்குங்க, பெரியவர்களாக்குங்க. அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த மகிமை இவர்கள் மேல் இப்போது இறங்கி வரட்டும். இவர்களுக்கு அநேகர் காத்திருந்து இவர்களே நன்மை பெறத்தக்கதாய் உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்தில் நீர் இவர்களை கொண்டு வரும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. வியாதிப்பட்டவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தொட்டு சுகமாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காமெண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.